ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவை பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோ என்னங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி சூப்பரான ஒரு வீடியோவோட தான் வந்திருக்கேன். என்னென்னா கசப்பே இல்லாமல் நல்லா முறுமுறுன்னு ஒரு பாவக்காய் பொரியல் ஃப்ரை இந்த மாதிரி அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் 2 பாவக்காய் எடுத்து வச்சுருக்கேன். மேக்ஸிமம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பாவக்காய் மேலே முள்ளாக இருக்கும் பார்த்திங்களா, அதையே எடுத்துட்டாலே ஒரு காவாசி கசப்பு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஸோ அதே மாதிரி நான் அதெல்லாம் எடுத்துட்டேன். அந்த முள்ளாக இருந்ததை எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற விதையும் எடுத்துகிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சதில் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா கலந்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. ஸோ நல்லா கலந்து விட்ருங்க. உப்பு சேர்த்துட்டு 1/4 மணி நேரம் கழித்து அதை நல்லா கலந்து விட்ருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிழிஞ்சிருங்க. நல்லா பிழிஞ்சு கழுவுனீங்கன்னா அந்த இருக்கிற கசப்பு இன்னும் கொஞ்சம் குறையும் சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் பார்த்தேன். ஸோ அதே மாதிரி தான் நான் இன்றைக்கி பண்ணி பாவக்காய் இருக்கிற அந்த மேலே இருக்கிற முள்ளை எடுத்தேன். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 5 பல் பூண்டு தோலோடு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு அரை ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அதுக்கப்புறம் கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரியட்டும். ஒரே ஒரு வத்தல் கிள்ளி போட்டுக்கோங்க. காரத்துக்கு இந்த வத்தலும் நம்ம அரைக்கும் போது மிளகாத்தூள் போட்டோம் இல்லையா, அதுதான். ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அது பொரிஞ்ச பிறகு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சமாக வதங்கினா போதும். ஏன்னா இந்த பாவக்காய் செய்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ அதிலே வெங்காயம் நல்லா வதங்கிடும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்ருங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம தண்ணியெலாம் வடிக்கிட்டு வச்சுருக்க பாவக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்ருங்க. வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். ஆல்ரெடி அந்த மசாலாவில் லைட்டாக உப்பு போட்டிருக்கோம். இப்போ பாவக்காவுக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையும் டைமும் இருந்துச்சுன்னா அந்த பாவக்காய் பொரியல் செய்யலாம். ரொம்ப எம்மியாக ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் டைம் தான் ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ இப்போ பாவக்காய் நல்லா சாஃப்டாக வேகணும். அதனால் கடாயை மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திறந்து நல்லா கலந்துட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா பாவக்காயும் சரிசமமாக வேகும். ஸோ இந்த பாவக்காய் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேகிறதுக்கு எனக்கு ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நான் திறந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேன். ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே பாவக்காய் நல்லா சாஃப்டாகிடுச்சு. இடையில எடுத்து பார்த்துக்கோங்க பாவக்காய் வெந்திருக்கா இல்லையான்னு. வேகனா திரும்ப கூட நீங்கள் மூடி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி பார்த்தீங்கன்னா பாவக்காய் எனக்கு வெந்துருச்சு. இந்த டயத்தில் நம்ம மிக்சியில் குறன்னு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. அதில் என்ன சேர்த்தோன்னா பூண்டு, ஜீரகம், மிளகாத்தூள், உப்பு 4 சேர்த்தோம் இல்லையா. அப்புறம் இது வேர்க்கடலை சேர்த்தோம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ பாவக்காய் வெந்துருச்சுன்னு நமக்கு மொறுன்னு ஃப்ரை ஆகணும். அதனால் இனிமேல் கடாயை மூடி போட வேண்டாம். மூடி போடாமல் திறந்த மானைக்கே வச்சுருந்து ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்து விட்டுக்கிட்டே இருங்க. அது வறுக்க பார்த்திங்கன்னா பாவக்காயோட சைஸ் கம்மியாகி நல்லா முறுமுறுன்னு வரும். கசப்பும் கம்மியாகும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பாவக்காய் எண்ணெயிலே வதக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பாவக்காயில் இருக்க கசப்பு குறையும். அவசரப்பட்டு பாவக்காய் வேகலைன்னு சொல்லி தண்ணி ஊற்றி மட்டும் வேக வச்சிடாதீங்க. கசப்பு போகாது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. இந்த டிஷ்ஷு முழுக்க நீங்கள் எண்ணெயில் தான் செய்யணும். ஸோ நல்லா வறுத்துருங்க. அப்புறமா இறக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் அது கேரமலைஸ் ஆகிடும், அதுவும் கசக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்தோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கிளறிட்டு அதிலேருந்து எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான முறுமுறுன்னு பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிரும். சாம்பார் சாதத்துக்கு, ரசம், தயிர் சாதத்துக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
சாப்பிடும்போது சுத்தமாக கசப்பே தெரியல. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அந்த நாட்டு சக்கரை போட மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டடா பை. எவ்வளோ பாவக்காய் போட்டோம் ஆனால் கடைசியில் இவ்வளோ தான் கிடச்சது பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் அந்தளவுக்கு வறுவறு நல்லா வறுக்கணும்.